தேனி போற வழியில விஜய் அண்ணா கொடியை பாத்திருக்கீங்க. இந்த ரைட் சைடு ஒரு தென்னந்தோப்புக்குள்ள நம்ம விஜய் அண்ணா கொடி பறக்கும். பெத்தவங்களா இப்படி இருக்காங்களா, அடுத்தவங்க அப்படி இருந்தா சரிங்களா வண்டியில. அப்புறம் என்ன பண்றது, பாவம் தேயில காசு. வண்டி எடுத்துட்டு வெளியே வரும்போதே நம்ம தெருக்கு முக்குல சிலிண்டர் வண்டி நினைச்சுங்க. நானும் ரொம்ப நேரமா நிக்கிறாப்புல எடுத்துருவாருன்னு பார்த்தா அவரு வண்டி ஸ்டார்ட் ஆகல போலங்க. ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன பண்றது, சரி இறங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு இறங்கி போய் நான் தாங்க பார்த்து தள்ளி விட்டாங்க வண்டியை. பார்த்தா ரிவல்ஸ் கியர் விட மாட்டேன்ட்டு போலாங்க வண்டியில. அப்புறம் என்ன பண்றது, பாவம் ஒத்தையில கஷ்டப்படுறாரு. நானும் சேர்ந்து அப்படி தள்ளி விட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா வண்டியை எடுத்துட்டாருங்க. வண்டியை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கிளம்பிட்டோங்க அப்படியே நம்மளும். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, தேனியில இருக்கிற வீரபாண்டி கோயிலுக்கு போறோங்க. வீரபாண்டி கோயில் ஆல்ரெடி 2 times போயிருக்கோம். இது இப்பதான் விளாக் எடுக்கிறேன். போகும்போது விளாக் எடுக்கிறேன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீரபாண்டி கோயிலுக்கு போறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, தேனி தான் பக்கத்துல தான் இருக்கு. போய்கிட்டு இருக்கோம். வண்டி எடுக்கும் போதே வண்டி எடுக்கிறதுக்குள்ள ஆயில் ஊத்தி தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஜின் ஆயில் ஸ்டீரிங் ஆயில ஊத்தணும். ஊத்தி கொஞ்ச நேரத்துலயே லீக் ஆயிருச்சுங்க எல்லாமே. எப்படிதான் வண்டி எது பண்ணன்னு தெரியல. இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். ஆயிலுக்கே ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும் போல. ஊத்திட்டு பாதி வேலையை நல்ல வேலைங்க, நல்ல நல்ல மனுஷங்களா இருக்கதான் செய்றாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம். திருப்பி ரெண்டாவது நம்ம லைட்டா ஆயில் லீக் ஆகுது போல, ஒரு ஆள் மெனக்கெட்டு ஓடி வந்து கதவை ஜன்னலை தட்டி ஏன்னா இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன் அது இன்ஜின் ஆயில் என்ன ஸ்டீரிங் ஆயில் தான் அப்படின்னு. அப்படியா, சரி சரி அப்படின்னு. பாத்தீங்களா, நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க நமக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க. அவ்வளவுதாங்க. சரிங்க, லாக் பாருங்க. புரியல. மாத்திரை போட்டது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. ஆனா தலைவலி சரியாயிட்டு மாறுதா இருக்கு. நேத்துல இருந்து தலைவலிங்க. நேற்று சாயங்காலம் ஆரம்பிச்ச தலைவலி இப்ப வரைக்கும் விடல. இப்பவே ரொம்ப முடியலதான். மாத்திரையை போட்டு ஆல்ரெடி போன வாரமே பிளான் பண்ணிருந்தோம் இங்க போகணும் அப்படின்னு. அதான் சரி இன்னைக்கும் கரெக்டா நேரம் அமைஞ்சிச்சு போலான்னு பார்த்தா முடியல. மாத்திரையை போட்டேன் பரவாயில்ல, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கிறக்கமாவே இருக்குங்க. அதான் பயந்துட்டே வரேன், காரை எங்கேயும் விட்டுருவோமா. அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன். அதெல்லாம் கரெக்டா ஓட்டிடுறேன். ஒரு வேலையில இறங்கிட்டோம்னா கரெக்டா அதெல்லாம் கரெக்டா. பாப்பு குட்டி இருக்கா, என்ன கொஞ்ச தூரம் தானே ரீச் ஆயிடலாம். சொல்லலாம் இந்த தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் மனசுல நினைச்ச யாருமே நமக்காக இல்ல. இருந்தாலும் அந்த அவங்களெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் அப்படியே அதை நினைச்சுதாங்க தலைவலியே வந்துட்டு. யாருமே இல்லைன்னு வந்தாச்சு. இருந்தாலும் திடீர்னு ஒவ்வொரு டைம்ல யோசிக்கும் போது என்னடா இவங்க இப்படிலாம் இருக்காங்க, பெத்தவங்களே இப்படி இருக்காங்களா, அடுத்தவங்க அப்படி இருந்தா சரிங்களா, பெத்தவங்களே இப்படி இருக்கானுங்களா. அதனாலதான் என்ன பண்றதே தெரியல. சரிங்க, பாருங்க நம்ம விளாக்கு பாருங்க. வெளியே வர்றதே ஒரு ஜாலிக்காக தான் வெளியே வரோம். சரி அப்ப பேசிட்டே வரணும். உட்காந்து நல்ல தலை வலிக்கும் உனக்கு. அப்புறம் எதுக்கு போகணுங்க? அப்ப நீ பாட்டு பஸ்ல போக வேண்டியதானே. நான் பாட்டு வீட்டுல உட்காந்துட்டா இருப்பேன்ல. என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? பாருங்க, ஒரே சண்டை தான் வீட்டுல. ஆமா, சண்டை. உட்காந்து தூங்கிக்கிட்டு ஒரு பதில் கேட்டா பதில் சொல்றது கிடையாது. இத பாரு, குப்பர் அடிக்க உள்ள போகுது. குப்பர் அடிக்க அப்படியே டபக்கு டோர் திறந்து அப்படியே போறான். எலுமிச்சம்பளத்தை கடிச்சிட்டா தெரியுமா உனக்கு? இந்த காஞ்ச எலுமிச்சம்பளத்தை கொடுத்தேன், எடுத்து ஒரு கடி கடிச்சு வாய்க்குள்ள வச்சுக்கிட்டா. அப்புறம் வாயில இருந்து எடுத்து வாயை தொடச்சு விட்டு துணியால காஞ்ச எலுமிச்சம்பளத்தை தின்னுட்டா. இங்க பாருங்க, அப்பா மகளும் வண்டி ஓட்டுதுங்க. வண்டி ஓட்டுறனா ஸ்டீரிங் பிடிச்சி தான் திருக்கிட்டு இருக்கா. ஆஃப் பண்ணி விட்டுறதவா வண்டிய? பெசாம பாத்துட்டு வா ரோட்டை. இப்ப பிடிச்சுக்கோ, வேணா கைய வேணா வச்சுக்கோ. அப்பா திருப்பி விடுறேன். வா நம்ம வண்டி ஓட்டுவோம். வளையல வாங்குது. போ வளையலத்துக்கு அங்க போடு. போட்ட இண்டிகேட்டர் போடு. லெஃப்ட் போகணும். லெஃப்ட்லாம் போக முடியாது, வண்டி வருது. ஓட்டுறே இப்படி பிடிச்சுக்கோ. இப்ப நம்ம லெஃப்ட் சைடு போறோம். வண்டி வருதான்னு பாத்துக்கிடுவோமா? பாத்துட்டு அப்படியே போவோம். பிடிச்சுக்கோல, வண்டி திரும்ப போதில்ல, வண்டி போகல. பிடிச்சுக்கோல. லாரி வருது. பிரேக்க போடுங்க. கீரை மாத்துங்க. ஐயோ, லாரிக்காரன் சைட்ல போறான். அப்ப நம்ம கீரை மாத்திட்டு கொஞ்சம் முக்கியிருப்போம். இப்பதான் சொல்லி கொடுத்தேன் என் பிள்ளைக்கு. சொல்லி கொடுத்து உடனே பழகிட்டு. ஆறுனடி எப்படி அடிப்பாப்பா? சரி வண்டி ஓட்டு. அம்மா அறிவுதாளே, இப்பதான்ல சொல்லி கொடுத்த உனக்கு வண்டி ஓட்ட.
இப்ப இவங்களோட ஆட்சியை கூப்பிட போறோம். தேனியில நிக்கிறாங்க அவங்க ஆட்சி. அவங்க ஆல்ரெடி வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க போல. இப்ப தேனியில நிக்கிறாங்க அவங்க ஆட்சி. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்சியை கூப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொரு ஆட்சி ஒரு ஆட்சி கோயில்ல வெயிட் பண்றாங்க. அந்த ஆட்சியும் கூப்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள போகணும். தேனி போற வழியில விஜயண்ண கொடியை பாத்திருக்கீங்க. இந்த ரைட் சைடு ஒரு தென்னந்தோப்புக்குள்ள நம்ம விஜயண்ண கொடி பறக்கும். எப்பவுமே போகும்போது விஜயண்ண கொடியை பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, விஜயண்ண கொடி இல்ல. ஆல்ரெடி ரொம்ப கலர் கம்மியா மங்கி போய் இருந்துச்சு. ஒருவேளை வேற கொடிக்காக அதை கழட்டி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இப்ப ஆனா கொடி பறக்கல, கம்பு மட்டும் நிக்கி கொடியை காணும். எதுக்குல கத்துற? உனக்கு என்ன பிரச்சனை? வளர்ந்து வானே கார் ஓட்டுவோம். இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்துட்டு முதல்ல ஸ்கூட்டி ஓட்டணும்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க. ஆனா என் பிள்ளை அப்படி கிடையாது. எடுத்தோடனே நீ கார் தான் ஓட்டணும், சரியா? எடுத்தோடனே கார் ஓட்டுற, அதுக்கப்புறம் பிளைட் ஓட்டுற, அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டி சைக்கிள் எல்லாம். என்னம்மா என் தங்கம்? தாத்தா வராரு. மெதுவா போ, இரு, தாத்தா வராரு. சட்டன்னு ஏறுவாங்களான்னு டோர் திறந்தே வை. லாக்கு அப்பக்குட்டி உங்க ஆச்சி. இது எப்படி உட்காந்து அப்புறம் வெயில் ரொம்ப முடியலங்க. அப்புறம் பாண்டிகோயில் போற வழியிலேயே ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு ரோஸ் மில்க் கடை மாதிரி இருந்துச்சுங்க. ஆளுக்கு ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரோஸ் மில்க் ஆர்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தாங்க கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் லேட்டாக வாங்கி குடித்தாலுமே சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஒரு தடவை இந்த கடையில் கூட ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருந்துச்சுங்க. ரோஸ் மில்க் ஒருத்துங்க 30 rupees தான் வாங்கினாங்க ஒரு ரோஸ் மில்க்கு. ஆனால் ஒருத்துங்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரோஸ் மில்கை குடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம கௌமாரி அம்மன் கோயில் ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டாக 1:10 போல் ரீச் ஆனோங்க. ஆனால் நடை இப்போ 1:30க்கு சாத்திட்டு அப்புறம் 3:30 போல தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, இன்னொரு 20 minutes தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஆற்றுல குளிக்க வேற செய்யணும். குளிச்சுட்டு வரதுக்குள்ள நம்ம சாமி கும்பிடவும் டைம் ஆயிரும். என்ன பண்ணுறது, சரி அப்போ குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு 3:30க்கே சாமி கும்பிட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆற்றுக்கு போயிட்டோங்க. ஆற்றுக்கு போகிற வழியில் இங்கேருந்து ஆற்றை பார்க்கும்போதே அப்படியே ஓடி போய் குதிச்சிடலாம் போல இருந்துச்சுங்க. தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருந்துச்சிங்க. அந்த ஏரியாவுக்கும் லொக்கேஷன் செம்ம வியூங்க. அப்படியே அதை பார்த்தோன்னே குளிக்கணும் போல இருந்துச்சுங்க. என்னதான் குற்றாலம் இங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணி. செல்வி நிக்கிறாங்க. குளிக்க போறியா? குளிக்க போறியா? தலை வேற வலிக்கு, குளிக்க வேணாம் தான் பிளான்ல இருந்தாங்க. அப்புறம் தண்ணியை பார்த்தோன்னே ஆசை வந்துச்சுங்க. அப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறம் நல்லா தண்ணியிலே குளிச்சாச்சுங்க. நல்லா பாறை நிறையா இருந்துச்சுங்க. கொஞ்சம் சேஃபாக தான் குளிக்கணும். ஆனால் பாறை நிறையா இருக்குது. ஓடி போய் குதிக்கணும், டைவ் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஃபுல்லாக பாறை தான். நானே ஓரத்தில் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். முதலே பயந்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்பவும் ஓரத்தில் தான் குளிக்கேன். பட் நல்லா இருந்துச்சுங்க. ஓரத்தில் தான் அப்படியே குளிச்சுட்டு அசைத்து இசைத்தது வளைக்கரம் தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம் தான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான். நான் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. அப்புறம் பவித்ரா தான் தண்ணிக்குள்ளே போகவே மாட்டேன்ட்டா. என்ன பண்ண அப்படின்ட்டு அவங்க அம்மா 2 பேரும், அவங்க அம்மாவும் சித்தியும் சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன பிள்ளைக்கு 2 பேரும் தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லா குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. செம்மையா இருந்துச்சுங்க. வெயிலுக்கும் நல்லா குளிக்கிறதுக்கும் சூப்பரா இருந்துச்சு. என் பிள்ளை பண்ண கூத்த பார்த்தீங்களா? தூக்கி வச்சுருக்கு தெரிதா, பரண்டி விட்டா. தாங்க முடியல. ஆல்ரெடி கண்ணுக்கு கீழே, இந்த கண்ணுக்கு கீழே பறன்னா இப்ப கண்ணத்திலே பரண்டி விட்டா. அப்போ என்னைய மட்டும் தான் அப்படி பறன்றா. அவ்வளவு சேட்டை அவளுக்கு. அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோங்க. அவங்க சித்தி அவங்க மலம் சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு சாம்பார் சாதமும் அவளுக்கு ஒரு பரோட்டாவும் ஆர்டர் பண்ணோங்க. சாம்பார் சாதம் அவ்வளோ ஒருத்து இல்லைங்க. ஆனால் பரோட்டா சூப்பருங்க. பரோட்டா கொஞ்சம் வச்சா பரோட்டா செமையாக இருந்துச்சு. ஆனால் சாம்பார் சாதம் நல்லா இல்லைங்க. அப்புறம் சாப்பிட்டு நான் பாட்டு காரில் வந்து படுத்துட்டாங்க. மணி 3 o'clock தான் ஆகுது. 3:30 தானே கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு படுத்துட்டாங்க. படுத்துட்டு இவங்க மாத்திரையும் கொடுத்து விட்டா, மாத்திரை போடுவோம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாத்திரை வாங்கலாம், தலைவலி மாத்திரை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போட்டு படுத்துட்டேன். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கன்னு சொல்லிட்டு இவங்க கோயில் வாசல் உட்காந்துருந்தாங்க அங்கிட்டு. அப்புறம் நான் தூங்கி எழுந்துச்சு பார்க்க அவங்க கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் வந்ததுக்கு கோயிலில் சாமியும் பார்க்க முடியல. என்னை போய் பார்க்க சொன்னா இதுதான் எனக்கு முடியலங்க. சரி இன்னொரு டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோங்க.